கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். நூற்றுக்கு ஆண்டுகளாக ஒரு தேசமே கர்த்தருக்கு எதிராக கலகம் செய்து கீழ்ப்படியாமல் போன போதிலும் கர்த்தர் இஸ்ரவேலை வெறுத்து தள்ளவில்லை. இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவிருக்கும் பயங்கரமான நியாய தீர்ப்பை முன்னறிவித்த கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீகாவும் ஒருவர். இந்த ஜனங்கள் புறஜாதி ஜனங்களின் பாவங்களை பின்பற்றி பெருமை மற்றும் பேராசை கொண்டவர்களாக மாறினார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் கர்த்தரை மறந்தும் கைவிட்டும் போனார்கள். இந்த அதிகாரத்தில் நம்ம இதே வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதற்காக எச்சரித்தும் இருந்தார். தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் தம்முடைய வழிகளில் நடந்தால் மகிமையான ஆசீர்வாதத்தையும், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருடைய கடுமையான அந்த சாபத்தையும் அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி இருந்ததை அவர்கள் அறிவார்கள். ஆனாலும் தெரிந்தே அந்த பாவங்களில் வீழ்ந்து அவர்களால் அந்த கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள முடியாமல் போன காரணத்தினால இந்த வசனங்களை மீகா கர்த்தருடைய ஆவியினால சொல்ல வேண்டியிருந்தது. இந்த வசனம் அக்கிரமத்தை மன்னிக்கவும் மீறுதலை மன்னிக்கவும் அவருடைய கிருபையால் அவர் என்றென்றைக்கும் கோபத்தை தக்க வைத்துக் கொள்வதில்லை என்பது இஸ்ரவேலின் மீதியானவர்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை அளித்தது. அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நம்பிக்கையான ஆறுதலான வசனங்களும் இன்றும் நம்மையும் ஊக்கமளிக்கிறதா இருக்கிறது. பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பைபிளில் வசனங்களை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மை அதை உற்சாகப்படுத்துகிறது. நாம் என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் கர்த்தருடைய வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அது கிருபை பொருந்தினதாக இருக்கிறது. மீகா 6வது 7வது சாப்டர் பார்த்திங்கன்னா அதுதான், அந்த 7வது சாப்டரோடு இது முடியுது. இந்த புத்தகத்தினுடைய உச்சக்கட்ட டேர்னிங் பாயிண்ட் இந்த 6-7வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். மீகா 7:18வது வசனத்தில் தனது சொந்த பெயரையே சொல்லி தொடங்குகிறார். மீகா என்ற பெயரின் அர்த்தம் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்பதாகும். அந்த வேர்ஸ் 18 நம்ம ஃபுல்லாக வாசிப்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். வெர்ஸ் 19 வாசிப்போம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு காட்டும் எல்லையற்ற கிருபையை எடுத்து காட்டுகிறார். ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாவங்களை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து விடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப இறங்குகிறவராகவும் அக்கிரமங்களை அடக்கி பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது எத்தனை ஒரு அற்புதம்! இதுதான் உண்மையிலே அற்புதமான ஆசீர்வாதமான வசனம், ஒரு வாக்குத்தத்த வசனமும் கூட. நம்ம வாக்குத்தத்த வசனம் நிறைய நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அதெல்லாம் வேணும். பட் இந்த மாதிரி உள்ள வசனங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வசனம். உண்மையில் மீகாவின் புக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் கண்டிப்பையும் தான் அறிவிக்கிறது. ஆனாலும் அந்த ரட்சிப்பான நற்செய்தியும் இந்த இடத்துல உள்ளது பாருங்க. வேர்ஸ் 7-8வது வசனத்தை வாசிக்கும் போது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவனே கேட்டருளும். தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவனே கேட்டருளும். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எத்தனை ஒரு பெரிய அஷூரன்ஸ் பாருங்க. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் இவ்வளவு, நம்ம இந்த வசனங்களை நிறைய தடவை நம்ம வாசித்திருப்போம். ஆனால் சில நேரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த வசனத்தோடு தெளிவாக நம்மோடு இடைப்படுவார். இதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரட்சகரை இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ரட்சகரை இந்த இடத்துல மீகா சொல்றாரு பாருங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த ரட்சகர் யார்? சால்வேஷன் நமக்கு தந்தவர் இயேசு கிறிஸ்து தான். நாம் யார்? பாவிகள், குற்றவாளிகள். மற்றும் நாம் எங்கிருந்து வந்தோம்? இருளின் எல்லையிலிருந்து வந்தோம்.
நம்ம சங்கீதம் 51 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தரின் ரட்சிப்பின் நற்செய்தி நமக்கு இப்போ பிரகாசமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. மீகாவின் இந்த வசனங்கள், நம் பாவங்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு, அதாவது நம் பாவம், பாவ எண்ணம், சொல், செயல், ஆசை, இச்சை, எல்லா பாவங்களையும் அதை தான் நம்ம வாசிக்கிறோம்ல. ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் இச்சைகள், எல்லா பெருமைகளையும் முழுமையாக கடலின் ஆழத்தில் போடப்பட்டுள்ளன என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் செய்யப்பட்டது. கர்த்தர் எகிப்தியர்களை செங்கடலின் ஆழத்தில் நியாய தீர்ப்பாக தள்ளியதை போலவே கர்த்தராகிய இயேசுவும் நமக்காக அதே நியாய தீர்ப்பு, ஞான ஸ்நானத்தை பெற்று நம்முடைய ஒவ்வொரு பாவத்தையும் நியாய தீர்ப்பின் ஆழத்தில் எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பிதா நமக்காக தம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது, இந்த பாவம் நம்மை பின்பற்றக்கூடாது என்று அவர் கிருபையை நினைத்து நாம் அளவில்லா நன்றி செலுத்துவோம். நமக்கு தந்த அந்த கிருபைக்காக, அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய நீடிய பொறுமைக்கும் அழவே இல்லை. அதற்காக இந்த காலை வேளையிலே நாம் நன்றி செலுத்துவோம். I love your voice. You have led me through the fire in darkest night. You were close like no other. I've known you as a father. I've known you as a friend. I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. Your goodness is running after me, it's running after me. Your goodness is running after me, it's running after me. With my life laid down, I'm surrendered now, I give you everything. Your goodness is running after me, it's running after me. Your goodness is running after me, it's running after me. நாம் ஜெபிப்போம். அப்பா, your goodness is running after us, Father God. I love you, Lord. I love your voice. எங்கேயோ அப்பா அடியில் கிடந்த எங்களை, இருளில் எல்லைக்குள்ள இருந்த எங்களை உம்முடைய கிருபையின் வசனங்களினால அப்பா, அந்த நியூ இயர்ல இருந்து அப்பா எங்களுக்கு இந்த வசனங்களை தந்து இத்தனை ஆழமான சத்தியங்களை நீங்க எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீங்க எங்க மீது நீர் காட்டும் மாறாத அந்த அன்புக்காக நன்றி. நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றாலும் இஸ்ரவேலருக்குள்ளும் சபையாகிய எங்களுக்குள்ளும் நீர் காட்டிய உண்மைக்காக நன்றி ராஜா. எங்கள் பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொள்ள இயேசுவை நீங்கள் அனுப்பி உம்முடைய எக்ஸ்ட்ரீம் லவ்வை அப்பா நீங்கள் எங்களுக்கு காட்டியிருக்கீங்களே அப்பா. யூ ஆர் குட்னஸ் ஆஃப் காட் அப்பா. யூ ஆர் த குட் காட் ஃபாதர் காட். காட் இஸ் குட் இன் ஆல் த டைம் அப்பா. உம்முடைய அன்பு மாறாததாக இருக்கிறது அப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபை, நீங்கள் எங்களுக்கு தந்த இரக்கம், உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, எங்களுக்கு நீங்க சகோதரரா இருக்கீங்க, நண்பரா இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமுமாய் நீங்க இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த சத்தியத்தை, யாக்கோபுக்கும் அப்பா கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிட்ட உம் கிருபைக்காக நன்றி. நீங்க எங்களுக்காக வழக்காடி எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அப்பா உம்முடைய ரட்சிப்பை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார இறுதியில எங்களை கொண்டு வந்தீங்க ராஜா. அப்போ உம்முடைய கிருபைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. நீங்க தந்த கிருபை, நீங்க தந்த பலன், நீங்க தந்த ஆயுசு, நீங்க தந்த சத்திய வேத வசனம், இந்த ஆழமான அந்த கிருபை, இந்த உடைய வல்லமை, உடைய நீடிய பொறுமை, உடைய இரக்கம், உடைய அப்பா உடைய பொறுமை, எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி இந்த வாரங்களை அப்பா மறுபடியும் இந்த புது வாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இந்த நாளைக்கு இருக்கோம் அப்பா. அந்த ஓய்வு நாளில் உடைய பிரசன்ன கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய அன்பின் அறிவின் வாசனை நாங்கள் இன்னும்
இன்னும் அறிந்து கொள்ள உம்மோடு இருந்து அப்பா உம்முடைய இருதய துடிப்பை நாங்களும் உணர்ந்து கொண்டு உமக்காக செயல்பட நீங்கள் கிருபை தாங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.